கைத்தறி, போக்குவரத்து மற்றும் மருத்துவ பணியாளர் சங்கங்கள், ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களின் கோரிக்கைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையா, தகவலா அல்லது பேட்டியா, என்ன சொல்லியிருக்கிறார்? கோபால், தமிழக மக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களையும் வாட்டி வதைப்பதாக திமுக அரசை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கிற இந்த கண்டன அறிக்கையில தமிழ்நாட்டில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில பல முறை அவர்கள் அவருடைய சங்கங்கள் வாயிலாக அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியும் இந்த அரசு அவர்களுக்கு செவிசாய்க்காமல் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஆசிரியர்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி என்பது எம்இஎஸ்னுடைய தளத்தில் மாணவர்களுடைய விவரங்களை முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அவர்களை கட்டாயப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்நிலையில மாணவர்களுடன் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய நேரத்தையும் தாண்டி மொபைலுடன் இருக்கக்கூடிய நேரம் தான் அதிகம் என்று ஆசிரியர்கள் புலம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களைப் போல கைத்தறியில் வரலாறு காணாத வகையில கடந்த 8 மாதங்களுக்கு மேலாகவே பல்வேறு இன்னல்களை கைத்தறி துறை பணியாளர்கள் சந்தித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மனித உரிமை மீறல்களுக்கு அவருக்கு ஆளாவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறையினர் ஆளும் கட்சியுடைய மிரட்டலுக்கு உள்ளாவதும், வருவாய்த்துறை ஊழியர்கள் மீது மணல் திரட்டு கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்துவது போன்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் மீது தொடுக்கப்பட்டு வருகிறது என்றும், ஆனால் அவர்களுடைய கோரிக்கை என்பது இன்றளவும் அரசுடைய செவிகளுக்கு எட்டாமலே இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். எனவே கைத்தறி ஊழியர்களுடைய சங்கம், போக்குவரத்து ஊழியர்களுடைய சங்கங்கள், மருத்துவ பணியாளர் சங்கங்கள், ஆசிரியர் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் சங்கங்களையும் அழைத்து பேசி அவருடைய குறைகளை உடனடியாக களைந்து தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதே போல காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கை வாயிலாக வலியுறுத்தினார். கோபால், நன்றி சிவா, உங்களது விவரங்களுக்கு.